ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, உலக விவகாரங்களில் தலையிடுகிறது ஜெனீவா, பேரவைக்கு அவ்வாறான அதிகாரமில்லை, பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பை சர்வதேசத்திடம் ஒப்படைக்க மாட்டோம், அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இலங்கையின் உலக விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கிடையாது. ஐநா மனித உரிமைகள் பேரவை தனது விடயதானத்துக்கு அப்பாற்பட்டு இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கிறது. உலக பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பை ஒருபோதும் சர்வதேசத்திடம் ஒப்படைக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இலங்கை தொடர்பான விவாதத்தின் போது இலங்கைக்கு சார்பாக 31 நாடுகள் ஆதரவு வழங்கின. அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் விளைவாக இக்கூட்டத்தொடர் சாதகமாக அமைந்தது. நவீன யுகத்தில் பலம் வாய்ந்த நாடுகளினால் முன்னெடுக்கப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு அவதானம் செலுத்தாமல் இருப்பது அவதானத்துக்குரியது. இலங்கைக்கு எதிரான போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதனை வருடத்தில் இருமுறை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது எத்தரப்பினருக்கும் சாதகமானதாக அமையாது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையின் உள்ளடக்கத்தில் 80% இலங்கையின் உலக விவகாரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், அதிகார பகிர்வு, அரச நிர்வாகம் ஆகியவற்றில் தலையிடும் அதிகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கிடையாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தனது விடயதானத்துக்கு அப்பாற்பட்டு இலங்கை மீது அழுத்தம் பிரயோகிக்கிறது. உலக பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பை சர்வதேசத்திடம் ஒப்படைக்க முடியாது என்ற இலங்கையின் நிலைப்பாட்டை பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இலங்கைக்கு ஆதரவாக சாட்சியங்களை சேகரிக்க செலவழிக்கும் பல பில்லியன் டாலர் நிதியை கோவிட் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு முடியாமலும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள முடியாமலும் உள்ள நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்குமாறு பேரவையில் குறிப்பிட்டுள்ளோம் என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலத்தை அனுமதித்துக் கொள்வதன் மூலம் ஊடகவியலாளர்களை ஜெனீவாவுக்கு தள்ளிவிட முயற்சிக்க வேண்டாம், இம்தியாஸ் பாகிர் மாக்கர் சபையில் எடுத்துரைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலத்தை இன்னும் சில காலங்களுக்கு தள்ளி வைத்து இது தொடர்பில் மாற்று கருத்துள்ளவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அனுமதித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறில்லாது அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டால் கருதினாலே ஜெனீவாவுக்கு சுதந்திரத்தை வரையறுக்க நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. குறித்த நபரின் விருப்பத்துக்கு மாற்றமாக அவரின் தனிப்பட்ட தரவுகளை வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியாது. அத்துடன் ஊழல் மோசடிகளை தடுப்பதாக இருந்தால் தரவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலம் தொடர்பான பிரேரணை மீதான விவாதத்தில் பதிலளித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, 2 வாரங்களில் சர்வகட்சி மாநாடு, சகல கட்சிகளுக்கும் விரைவில் அறிவிப்போம் என்கிறது அரசாங்கம் என்பதாக ஒரு செய்தியும், மத்திய வங்கி ஆளுநருடன் ஹர்ஷ எரான் கபீர் சந்திப்பு, பொருளாதார நெருக்கடிகளை கையாள்வதற்கான பரிந்துரைகள் முன்மொழிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றம் என்பதாக ஒரு செய்தியும், கண்காணிக்கும் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையில் சந்தேகம், கூட்டமைப்பின் சுமந்திரன் எம்பி சபையில் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலத்தின் மூலமாக முறைப்பாடுகளை கண்காணிக்கும் ஆணைக்குழு அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்படாது என கூறினாலும் அதன் சுயாதீனத்தன்மையில் சந்தேகம் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் சபையில் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள், மைத்திரியின் மேன்முறையீடு விசாரணைகளுக்கு ஏற்பு,
மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் நடவடிக்கை ஜூலை 11 வாதம் என்பதாக ஓர் செய்தியானது காணப்படுகிறது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலம் ஊடாக சுதந்திரத்தை வரையறுக்க அரசு எதிர்பார்க்கவில்லை, நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், உடுவரை மாணவி நித்யா படுகொலை கைது செய்யப்பட்ட நபர் ஒப்புதல் வாக்குமூலம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பதுளை உடுவரை பெருந்தோட்டத்தின் கீழ்பிரிவைச் சேர்ந்த தர்மராஜா நித்யா என்ற மாணவியை கோடாரியால் வெட்டி படுகொலை செய்த பின்னர் தப்பிச் சென்று மறைந்திருந்த சந்தேக நபர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். உடுவரை ரயில் நிலையத்துக்கு அருகேயுள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்த நிலையிலேயே ஹாலியலை போலீசாரினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுவரை பெருந்தோட்டத்தின் கீழ்பிரிவைச் சேர்ந்த 32 வயது நிரம்பிய ராமையா திவாகரன் என்ற இளைஞனே கொலை சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ராமையா திவாகரன் என்ற சந்தேக நபர் தர்மராஜா நித்யா என்ற மாணவியை தானே கொலை செய்ததாக ஹாலியலை போலீஸ் நிலையத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, உடுவரை பெருந்தோட்டத்தின் கீழ்பிரிவைச் சேர்ந்த தர்மராஜா நித்யா என்ற மாணவி ஹாலியலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் காப்போத உயர்தரத்தில் கல்வி கற்று வந்தவராவார். சர்வதேச மகளிர் தினமான நேற்று முன்தினம் 8ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பாடசாலையிலிருந்து ஹாலியலை உடுவரை பெருந்தோட்டத்துக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நித்யாவை வழிமறித்த குறித்த இளைஞன் நித்யாவுடன் தடுக்கப்பட்டு பின்னர் கோடாரியால் மாணவியை தலையில் வெட்டி படுகொலை செய்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்திலேயே இம்மாணவிக்கு இவ்வாறான கொடூரம் இடம்பெற்றுள்ளது. இக்கொலை குறித்து ஹாலியலை போலீசாருக்கு தகவல் கிடைக்கவே போலீசார் ஸ்தலத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டனர். குறித்த மாணவியை அதே தோட்டத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞன் காதலித்து வந்துள்ளார். இக்காதலை அம்மாணவி நிராகரித்ததனால் ஆத்திரம் கொண்ட இளைஞன் கோடாரியினால் அம்மாணவியை வெட்டி படுகொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கோடாரியை போலீசார் மீட்டுள்ளனர். மாணவி கல்வித்துறையில் சிறந்து விளங்கியவர் என்றும் அவர் கல்வி கற்று வந்த பாடசாலை ஆசிரியர் சமூகத்தினர் குறிப்பிட்டனர். தோட்ட தொழிலாளர்களாக மாணவியின் பெற்றோர் இருந்த போதிலும் தனது மகளை நல்லதொரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்த்திருந்தனர். தமது வறுமை நிலையையும் அம்மாணவி அறியாத வகையில் பெற்றோர் தனது மகள் கல்வியில் உயர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் செயல்பட்டு வந்தனர் என்றும் அம்மாணவி மீது எந்தவொரு தவறையும் தாம் காணவில்லை என்றும் அனைவரோடும் அன்பாகவும் பண்பாகவும் பேசி அனைவரது ஆதரவையும் பெற்று வந்தவர் என்றும் தோட்ட மக்கள் தெரிவித்தனர் என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக, தமிழக வடக்கு மீனவர் பிரச்சனையில் அமைச்சர் பீரிஸ் தலையிட வேண்டும், சுமூகமாக கையாளக்கூடிய திறமை மீன்பிடி அமைச்சருக்கு இல்லை என்கிறது கூட்டமைப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 367 பொருட்களை அனுமதி பெற்றே இறக்குமதி செய்யலாம், வர்த்தமானி வெளியீடு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் ஊடகவியலாளர்களை ஜெனீவாவுக்கு தள்ளிவிடும். இந்த சட்டம் மூலம் காரணமாக ஊடக சுதந்திரம், தகவல் அறியும் உரிமைக்கு பாதிப்பு ஏற்படும் என சந்தேகம், அச்சம், இம்தியாஸ் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்ட மூலத்தை உடனடியாக நிறைவேற்றாது மாற்று கருத்துள்ளோரின் ஆலோசனைகளையும் உள்வாங்கியே நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு அரசு செய்யாது தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டால் கர்தினாலை ஜெனீவாவுக்கு தள்ளியது போல் ஊடகவியலாளர்களையும் அரசு ஜெனீவாவுக்கு தள்ளிவிடும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி இம்தியாஸ் பாகிர் மாக்கர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. வெகுண்டெழுந்த அமைச்சர் நாமல் சபையில் கடும் தர்க்கம் என்பதாக ஓர் செய்தியும், திருத்தங்களுடன் சட்டமூலம் நிறைவேற்றும் என்பதாக ஓர் செய்தியும், யாரது சுதந்திரத்தையும் அரசு கட்டுப்படுத்தாது நீதி அமைச்சர் அலிசப்ரி கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. ஊடக சுதந்திரத்தை பறித்துவிடக்கூடாது, தகவல் அறியும் சட்டமூலம் பாதிக்கப்படக்கூடாது, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலத்தின் மூலமாக முறைப்பாடுகளை கண்காணிக்கும் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையில் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எம்.ஏ. சுமந்திரன்
இந்த சட்டத்தினால் தகவல் அறியும் சட்டமூலம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த சட்டமானது ஊடக சுதந்திரத்தையும் பறித்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 13 தொடர்பில் இந்தியாவுக்கு உறுதியளித்ததை மீறக்கூடாது எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 13வது திருத்தத்தை செயற்படுத்துவோம் என்று அரசாங்கம் இந்தியாவுக்கு உறுதியளித்துள்ள நிலையில் மாகாண சபைகளின் கீழுள்ள பாடசாலைகளை மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்பது சரியானதா என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பினார் என்பதாக அந்த செய்தியானது நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது உரை எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. 367 பொருட்களின் இறக்குமதிக்கு தடை நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்தது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மின்வெட்டு குறையும், எரிபொருள் கிடைக்கும், அமைச்சர் காமினி லொக்குகே கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பிரதமர் மஹிந்தவுடன் பேசுகிறார், ரணில் தேசிய அரசாங்கத்தை நிராகரிக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லை, ஓராண்டுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பாலமுனை முள்ளிமலையில் புத்தர் சிலை வைக்க முயற்சி மக்களின் கடும் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது என்பதாகவும் ஓர் செய்தியானது காணப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட பாலமுனை முள்ளிமலை பிரதேசத்தில் புராதன சின்னங்கள் உள்ள காணியென பொய்யான பரப்புரையை முன்வைத்து புத்தர் சிலையொன்றை நிறுவ பௌத்த பிக்குகளும் சிங்கள இளைஞர்கள் சிலரும் எடுத்த முயற்சியினால் நேற்று புதன்கிழமை அந்த பிரதேசத்தில் பதற்றம் நிலவியது. இதன்போது பிரதேச பொதுமக்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகளின் பலத்த எதிர்ப்பை அடுத்து அந்த முயற்சி கைவிடப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 30 வருடங்களின் பின் பேரறிவாளனுக்கு பிணை இந்திய உச்ச நீதிமன்றம் வழங்கியது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக 367 பொருட்களின் இறக்குமதிகளுக்கு தடை என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் 367 பொருட்களின் இறக்குமதிக்கு தடை நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்தது என்பதாகவும் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், நேர்த்தியான நிர்வாகம், அர்த்தபுஷ்டியான முகாமைத்துவம் இல்லாததன் விளைவு, பொருளாதாரம் படுபாதாரத்துக்குள், ஆட்சி மாற்றமே ஒரே வழி என்கிறார் ராதா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. மக்களிடத்தில் வெறுப்பை மாத்திரமே சம்பாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடுத்ததாக நடைபெறவிருக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறப் போவதில்லை. அனுபவம் இல்லாத அரசியல் தலைமையால் இன்று மக்கள் தாங்க முடியாத பொருளாதார சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றனர். நேர்த்தியான நிர்வாகமும் அர்த்தபுஷ்டியான முகாமைத்துவமும் இல்லாததால் நாட்டின் பொருளாதாரம் படு பாதாளத்துக்குள் வீழ்த்தப்பட்டுள்ளது. நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டுமானால் ஆட்சி மாற்றமே ஒரே வழியாகும் என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, மலையக பெண்களுக்கு இழைத்த அநீதியையே நாட்டின் இன்றைய நிலைமைக்கு காரணம் என்பதாக ஓர் செய்தியானதும் காணப்படுகின்றது. டிஜிட்டல் தராசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டார எளிய தொழிலாளர்கள் பேரணி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. எரிவாயு தட்டுப்பாட்டால் காவத்தை நகரில் மூடப்பட்டு வரும் உணவகங்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், உக்ரைனிய நகர்களில் ரஷ்யா தொடர் தாக்குதல் தடைகளை விதிக்கும் அமெரிக்கா, பிரித்தானியா என்பதாக ஓர் செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. உக்ரைனிய தலைநகர் கீவ் உள்ளடங்கலான நகரங்களில் நேற்று புதன்கிழமை தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்பான அபாய எச்சரிக்கை ஒலி பிறப்பிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது மக்கள் தமது உயிரை பாதுகாத்து கொள்ள பதுங்கு குழிகளிலும் ஏனைய பாதுகாப்பான இடங்களிலும் தஞ்சம் அடைந்தனர். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ரஷ்ய எண்ணெய், எரிவாயு மற்றும்
நிலக்கரி இறக்குமதிகள் மீது முழுமையான தடையொன்றை விதிப்பதாக அறிவித்துள்ளார். இதனால் ரஷ்ய பொருளாதாரம் மேலும் தனிமைப்படுத்தப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா இதற்கு மேலும் ரஷ்ய எண்ணெயையோ அன்றி எரிவாயுவையோ வாங்கப் போவதில்லை என ஜோ பைடன் கூறினார். அதே சமயம் பிரித்தானியாவும் ரஷ்யாவில் இருந்ததான எண்ணெய் இறக்குமதிகளை இந்த வருட இறுதிக்குள் படிப்படியாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் அந்நாடு ரஷ்ய விமானங்கள் மற்றும் ரஷ்ய விண்வெளி மற்றும் விமான தொழில்நுட்ப ஏற்றுமதிகள் மீது புதிய தடைகளை விதிக்கும் வரைவொன்றை தொடர்பில் அறிவித்துள்ளது. மேற்படி நடவடிக்கையானது ரஷ்ய விமானங்கள் பிரித்தானியாவிற்கு மேலாக பறக்கும் பட்சத்தில் அல்லது தரையிறங்கும் வகையில் அந்த விமானங்களை கைப்பற்றுவதற்கு பிரித்தானியாவுக்கு அனுமதிக்கிறது. இந்நிலையில் ஹம்ஸ்ரியலில் ஃபான்பரோ விமான நிலையத்திலிருந்து விமானம் ஒன்று தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக நாங்கள் சரணடைய போவதில்லை, உக்ரைனிய ஜனாதிபதி பிரித்தானிய பாராளுமன்றத்தில் உரை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கீவ் நகரிலுள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்தவாறு காணொளி தொடர்பாடல் வசதியை பயன்படுத்தி பிரித்தானிய பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் கூடியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளார். இதன்போது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பை இரண்டாம் உலகப் போரின் போது பிரித்தானியாவால் மேற்கொள்ளப்பட்ட போருடன் ஜெலன்ஸ்கி ஒப்பிட்ட நிலையில் அந்த பாராளுமன்றத்தில் கூடியிருந்த இரு சபைகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் எழுந்திருந்து கைதட்டி வரவேற்பளித்தனர். நாங்கள் சரணடைய போவதில்லை, நாம் காடுகளிலும் வயல்களிலும் கடற்கரைகளிலும் மற்றும் வீதிகளிலும் இருந்தவாறு போராடுவோம் என சூளுரைத்த உக்ரைனிய ஜனாதிபதி தற்போது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய 50 சிறுவர்கள் ரஷ்ய படையினரால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக சர்வகட்சி குழு கூட்டத்தை கூட்டி உடன் ஆராயுங்கள் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக இறக்குமதிகளுக்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களை கூட இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் 3000 கொள்கலன்கள் வெளியேற்றப்பட முடியாத நிலையில் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதுடன் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருள், சமையல் எரிவாயு ஆகியவற்றுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு நாள்தோறும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை வாகன உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. டீசல் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து சேவைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாட்டின் காரணமாக பெருமளவான இடங்களில் உணவகங்கள், சிற்றுண்டு சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நாட்டில் மின்சார துண்டிப்பு நீடித்து வருகின்றது. இதனால் தொழில்துறைகள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. பொதுமக்களும் பெரும் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். வீடுகளிலும் உணவகங்களிலும் சமைப்பதற்கு சமையல் எரிவாயு இல்லாமையினால் மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்தும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு நிலவுவதனால் அதற்கும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார அவலநிலை தொடர்பாகவே இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக நீதி கோரி நீண்ட காலமாக போராடுவோருக்கு நம்பிக்கையூட்டும் கர்தினாலின் குரல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. யுத்தகால பதிலளிக்கும் கடப்பாடு குறித்தும் நீதி தொடர்பாகவும் கொழும்பு மீது தசாப்த காலத்துக்கும் மேலாக சர்வதேச மட்டத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு வரும் அழுத்தங்களை எதிர்த்து வந்த இலங்கையின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் இந்த வாரம் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு ஐநா சபையை வலியுறுத்தி இருக்கின்றமை உள்நாட்டு விசாரணை பொறிமுறையில் கர்தினால் தரப்பிலுள்ள நம்பிக்கை பற்றாக்குறையின் வெளிப்பாடாக கருதப்படுவதற்கு இடமளித்திருக்கின்றது. ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று வரும்
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் உரையாற்றிய கர்தினால் மல்கம் ரிச்சர்ட் ஆண்டகை, இந்த படுகொலையின் முதல் தோற்றப்பாடானது இது முற்றிலும் ஒரு சில இஸ்லாமிய தீவிரவாதிகளின் செயற்பாடு என்பதாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த படுகொலை பெரும் அரசியல் சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை அடுத்தடுத்த விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் என்பதாகவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக காணப்படுகிறது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாகின், தேசிய அரசாங்கத்தில் ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை அவர் உடனடியாக நிராகரிப்பு என்பதாக ஒரு கேலிச்சித்திரமானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக அது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.